ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வேஸ்ட் திங்ஸ் வச்சு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிப், இது போல் பெயிண்ட் ஸ்ப்ரே பாட்டில் தான் எடுத்திருக்கேன். 2 பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த பாட்டிலில் நீங்கள் கலர் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே இது போல் ஒரு அட்டை ஒன்று எடுத்திருக்கேன். இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த அட்டையில் இது போல் ஒரு ஷீட்டை நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை நம்ம இதில் ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இந்த ஸ்ப்ரே பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி 2 ஓரத்தில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த அட்டையை வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். இதுக்கு நான் க்ளூ தடவி ஒட்டிக்கிறேன். நீங்கள் பெவிபாண்ட் தடவி கூட ஒட்டலாம். பெவிபாண்ட் தடவி ஒட்டினீங்கன்னா கொஞ்சம் நேரம் காய வைங்க, அப்போ நல்லாவே ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இது போல் தான் இருக்கும். நம்ம இதை எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். கிச்சனில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி பாட்டிலெலாம் நம்ம அடுக்கி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பாட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது யூஸ் பண்ணியிருக்கனால இதுக்கு மேலே எவ்வளோ வெயிட்டான பாட்டில் கூட வைக்கலாம், நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இந்த மாதிரி கிச்சனில் செவுத்து ஓரமாக இதை வச்சுட்டு நம்ம பாட்டில் அடுக்கி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே கிஃப்ட் பேப்பர் வச்சு நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இது போல் ஒட்டினதுக்கப்புறமா இந்த இடத்தாண்ட 2 ஹோல்ஸ் போட்டு இது போல் கயர் கட்டி எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே இது போல் ஒரு சீப் ஒன்று எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பழைய சீப்பு, டேமேஜ் ஆன சீப்பு இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இந்த சீப்பை இந்த மாதிரி வச்சு நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். நான் அதுக்கு க்ளூ தடவிக்கிறேன். நீங்கள் பெவிபாண்ட் தடவி கூட ஒட்டிக்கலாம். இது போல் நம்ம ஒட்டினதுக்கப்புறமா இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னா, ஒரு ஊக்குலையோ இல்லை ஒரு ஆணிலையோ நம்ம அழகாக இதை மாட்டிட்டு, இதில் பார்த்திங்கன்னா கீஸ்லாம் மாட்டி விட்டுருக்கேன். மேலே இது போல் ஃப்ளவர் வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்கள்கிட்ட வேஸ்ட்டான சீப் இருந்தால் இந்த போல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் ஸ்டிக்கர் போட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெரிய ஸ்டிக்கர் போட்டு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சின்னதாக இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூடவே இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். இந்த ஷீட்டில் இந்த ஸ்டிக்கர் போட்டு நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். இது போல் 1 பை 1 ஒட்டணும். எப்படின்னா இந்த மாதிரி மேலே கொஞ்சம் வந்த மாதிரி நான் ஒட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரியே நம்ம சுற்றி ஒட்டணும். ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் ஒரு 5 போட்டு நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஷீட்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது போல் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதே மாதிரி இன்னொன்று கூட நான் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே இது போல் ஒரு இயரிங் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டோன் இயரிங் தான் எடுத்திருக்கேன். அப்படி இல்லாட்டி இது போல் பட்டர்ஃப்ளை இயரிங் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கம்பலை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பொட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் இந்த மாதிரி குத்தி விட்டுக்க போகிறேன். இது போல் நடுவில் குத்திட்டு அதோடைய பேக் சைடில் திருகாணி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஃப்ளவர் கம்பல் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டோன் இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை கூட நடுவில் குத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு பொட்டுலையும் செஞ்சுக்க போகிறேன். இதே மாதிரி தான் நடுவில் அந்த ஸ்டோன் வச்ச இயரிங்கை நம்ம குத்தி விட்டு திருகாணி போட்டுக்கலாம். இது போல் நீங்கள் சின்ன ஸ்டிக்கர் போட்டில் கூட செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கலர் கலர் ஸ்டிக்கர் போட்டில் செஞ்சு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நீங்கள் போட்டுக்கலாம். இதே மாதிரி என் பொண்ணுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.